வணக்கம். இம்சை அரசு 23ஆம் புலிகேசி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம் சொல்லலாம். வடிவேலோட திரையுலக வாழ்க்கையில மணிமகுடம் அப்படின்னு அந்த படத்தை சொல்லலாம். 2 கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அல்ல அரசனா நடிச்சிருப்பாரு. அதாவது அரசனா நடிச்சிருப்பாரு, அரசனா இருப்பாரு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஞான சூன்யமா இருப்பாரு. அதனால தினந்தோறும் ஏழ்றையை கொட்டுவாரு, மக்களை போட்டு படாத பாடுபடுத்துவார். அந்த படத்திலேயாவது ஒரே ஒரு இம்சை அரசன். ஆனா நிஜத்துல ஏகப்பட்ட இம்சை அரசன்கள். இப்ப இம்சை அரசியல் வேற. அப்படிப்பட்ட இம்சை அரசி தான் தமிழ்நாட்டோட தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. அவங்கள பத்தி தான் 2 நாட்களா வாத பிரதிவாதங்கள், சர்ச்சைகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் அப்படின்னு தொலைக்காட்சியில் பேசிக்கொண்டிருக்கு. அவங்களோட சட்டமன்ற தொகுதி சிவகாசி. அங்க இருக்கக்கூடிய திருத்தங்கள்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு ஆய்வுன்னு கிளம்புறாங்க. ஏன்னா அந்த 50-55 நாட்கள்ல தாவேகாவோட அமைச்சர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆய்வு பண்ணாங்க. தினந்தோறும் ஆய்வு, இங்க ஆய்வு அங்க ஆய்வு கிளம்புவாங்க. ஐன்ஸ்டீன் கூட இவ்வளவு ஆய்வு பண்ணிருக்க மாட்டாரு, அவ்வளவு ஆய்வு பண்றாங்க தாவேகா ஆட்சியில. ஆய்வு மட்டும் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே படம் பிடிச்சு ரீல்ஸா எடுத்துக்கொண்ட இன்ஸ்டாகிராம்ல போடுறது. ஏன்னா இதுதான் அவங்களுக்கு தெரியும். அதாவது மற்ற அமைச்சர்கள்லாம் கேமராவோட போவாங்க. ஆனா காரைக்குடியில ஒரு அமைச்சர் இருக்காரு பாருங்க, அவர் ட்ரோன் கேமராவோட போவார். அவர் போறதுக்கு முன்னாடியே ட்ரோன் கேமரா போய் அங்க காட்சி எடுத்து அவரை திரைப்படத்தோட கதாநாயகன் மாதிரி காமிக்கும். இப்ப செய்திக்கு வரலாம். இந்த அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ஆய்வுங்கிற பேர்ல கீர்த்தனா போறாங்க. அங்க போறப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு மாணவிகிட்ட உரையாடுறாங்க. மாணவிகிட்ட ஆங்கிலத்தை கேட்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த மாணவி, அந்த குழந்தை அப்படி கையை கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பதட்டத்துல பதில் சொல்லாம இருக்கு. உடனே அந்த அமைச்சர் ஆசிரியரை நோக்கி நீங்க பேசுங்க அப்படின்ன உடனே அந்த ஆசிரியர் அவங்க ஆங்கிலத்தில் வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழ்லயும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தை தட்டு தடுமாறி சொல்லுது. இவங்களே இப்படின்னா பின் வரிசையில் இருக்கக்கூடிய கடைசி பெஞ்சு மாணவர்கள்லாம் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் கேட்கிறாங்க. ஆங்கிலம் கத்துக்கிட்டாதான் துணிவை கொடுக்கும், நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரையை அள்ளி தெளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இந்த காணொளி சமூக வலைதளங்கள்ல பரவுது. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, வட இந்திய ஊடகங்கள் கூட இதை விவாதிக்குது. முதல்ல அந்த பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடம், தமிழ் வழி பள்ளிக்கூடம், அங்க போய் எடுப்புல ஆங்கிலத்துல கேட்க வேண்டிய அவசியம் என்ன? வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படிங்கிறது ஆங்கிலத்தை எப்படி சொல்றது, ஆங்கிலத்துக்கு இலக்கணமும் இருக்கு. வாட் இஸ் யுவர் ஃபாதர் ப்ரொஃபஷன் அப்படின்னு கேட்கணும். ஆனா பேச்சு வழக்குல பேசுறதா வாட் இஸ் யுவர் ஃபாதர்ங்கிறது, அப்பா என்ன பண்றாரு அப்படிங்கிறது. அப்ப அந்த அமைச்சர் கேட்கறதே இலக்கணப்புல வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு இருக்குது. அந்த குழந்தைக்கு தெரியலன்னா தமிழ்ல சொல்லி கொடுத்து ஆங்கிலத்துல இப்படி வரும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்ல ஆங்கிலம் தெரியலன்னா ஒன்னும் குறையில்லப்பா, ஆங்கிலங்கிறது ஒரு மொழிதான், அறிவு இல்ல, நீ தமிழ்ல சொல்லு, துணிவோடு சொல்லு, கையை கட்டிக்கிட்டு இருக்காத, அப்படியே நிமிர்ந்து சொல்லு அப்படின்னு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி சிறப்பா சொன்ன வரைக்கும் சிறப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து வந்திருக்கலாம். ஆனா தன்னோட அதிமேதாவித்தனத்தை காட்டுறேன் பேர் வழிந்து அந்த அம்மா நடந்துகிட்டதெல்லாம் அடாவடித்தனம். இந்த அம்மா பேசிய காணொலிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல உழவுது. அதுல எல்லாம் அந்த அம்மா ஆங்கிலத்துல அப்படியே கவிதை வெடிக்கிற அளவுக்கு இலக்கிய நயத்தோட எல்லாம் பேசல. அந்த அம்மா பேசக்கூடிய ஆங்கிலத்துல ஏகப்பட்ட தப்பும் தவறுமா இருக்கு. ஆனா இது என்னவோ ஆங்கிலத்துல அப்படியே புலமை பெற்றது போல அங்க போய் அரசு பள்ளி மாணவிய இப்படி கூணி குறுக வச்சு அந்த மாணவியோட தன்னம்பிக்கையை உடைச்சு எதுக்கு இந்த வேலை? இப்ப இந்த காணொளி பரவலப்ப மாணவர்கள் மத்தியில அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், அந்த குழந்தையோட பெற்றோருக்கு உறவுக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அரசு பள்ளி மாணவி ஆங்கிலத்துல பேச தடுமாறுறாங்க அப்படின்னு நீங்க கருத்துருவாக்கம் செய்யறது மூலமா என்ன சொல்ல வர்றீங்க? தனியார் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேருங்க. தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைகள் ஆங்கிலத்துல அப்படி பேசும். அரசு பள்ளிக்கூடம்னா வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு கேட்டாலே தெரியாது அப்படின்னு சொல்ல வர்றீங்க. அப்ப இது என்னது? இது மறைமுகமாக நீங்க தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, அரசு பள்ளிக்கூடத்துல இதான் லட்சணம், அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சா பிள்ளைகளுக்கு தெரியாது அப்படின்னு காட்ட முயற்சி பண்றீங்க. என்ன மாதிரி மோசடித்தனம்? எதுக்கு இந்த வேலைன்னே இருக்கிறேன். உங்களோட அதிமேதாவித்தனத்தை கொண்டு ஏன் அங்க காட்டணும்? ஏன் அந்த பிள்ளைகிட்ட காட்டணும்? இது அந்த குழந்தை மீதான உளவியல் வன்முறை இல்லையா? இதைத்தான் நான் சீமானவர்கள் கேட்கிறாங்க.
அண்ணன் சீமானவர்கள் கேள்வி எழுப்பிட்டாங்க. தொழில்துறை அமைச்சர் தான் கீர்த்தனா. அம்மோனியா வாயு கசிவு எங்க? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேங்கிற ஊர்ல அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டு இந்த நொடி வரைக்கும் 18 பெண்கள் இறந்து போயிட்டாங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணம் 2 லட்சம் தான். அது போதுமானதா இல்ல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதுல அம்மோனியா வாயு கசிவால பாதிக்கப்பட்டு இன்னமும் மருத்துவமனையில் இருக்காங்க, இல்லைன்னா வீடுகளில் அவங்க ஓய்வெடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட அந்த தொழிற்சாலையை அமைச்சர் கீர்த்தனா பார்வையிட்டாரா? இல்ல வடசென்னையில பல தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த தொழிற்சாலைகள் விதியை சரியா கடைபிடிக்குதா? சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத வண்ணம் அவங்க இயங்குறாங்களா? இப்ப கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டா அங்க தோல் தொழிற்சாலையோ இல்ல மற்ற தொழிற்சாலைகளோ அந்த தொழிற்சாலைகள்ல கழிவை முறையா சுத்திகரிக்கிறாங்களா அப்படின்னு எந்த தொழிற்சாலைக்காவது போய் இந்த அம்மா ஆய்வு பண்ணியிருக்கா? கேள்வி கேட்டிருக்கா? விசாரணை பண்ணியிருக்கா? ஒரு கருமாந்திரம் கிடையாது. ஆனா பள்ளிக்கூடத்துல போந்து ஒரு பச்சை பிள்ளைய போட்டு இந்த பாடுபடுத்துறது, அந்த பிள்ளைக்கு என்னங்க தன்னம்பிக்கை வரும்? அது தாழ்வு மனப்பான்மையில தாழ்ந்து போயிடாதா? ஒரு அமைச்சர் செய்யக்கூடிய வேலையாது. நீங்க ஊக்கப்படுத்தி தட்டு கொடுத்து நீங்க உத்வேகப்படுத்தலாம், கூட காயப்படுத்தாம இருக்கலாம்ல. எதுக்கு இந்த வேலை? ஆனா இந்த வேலையை செஞ்ச பிறகும் கூட நான் நடந்துகிட்ட விதம் காயப்படுத்திருந்தா வருந்துறேன், என்னோட அணுகுமுறையை மாத்திக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பிறகாவது பேசிருக்கணும். ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த அம்மா இன்னைக்கு என்ன பண்ணுது? நானே ஒரு அரசு பள்ளி மாணவிதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பழைய ஒரு புகைப்படத்தை தேடி பிடிச்சு ட்விட்டர் தளத்துல போடுது. நானே ஒரு அரசு பள்ளி மாணவிதான், என்னோட ஆங்கிலம் பேசுறத கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, காணொலி போடுறாங்க அப்படிங்குது. ஆனா தேடி போய் பார்த்தா இந்த அம்மா படிச்சது அரசு பள்ளி கிடையாது, அரசோட தயவுல, அதாவது அரசோட உதவியில் நடக்கக்கூடிய தனியார் பள்ளி. ஆனா அந்த பள்ளிக்கூடத்த அரசு பள்ளி அப்படின்னு சொல்லுதுன்னா இந்த அம்மாவோட அறிவு முதிர்ச்சியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த லட்சணத்துலதான் தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க. இவங்க தான் பல நிறுவனங்களை கொண்டாந்து தொழில்துறையை வளர்த்தெடுத்து வேலைவாய்ப்பை உருவாக்க போறாங்க. தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தியை பெருக்க உதவி செய்ய போறாங்க. இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு பல நிறுவனங்களை வர வச்சு இங்க வேலைவாய்ப்பை பெருக்கணும். தமிழ்நாட்டோட சாப கேடு என்ன சொல்லி தொலைக்கிறது? இதுல தொடர்புடைய அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அவர் ஏதாவது இது குறித்து வாய் திறந்தாரா? சரி, அமெரிக்காவுக்கு போயிருக்காரு, நல்லபடியா போயிட்டு வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அமெரிக்காவில் இருக்கிறப்ப தகவல் தொடர்பு இல்லையா, இணையம் இல்லையா? இந்த செய்தியை பார்த்த பிறகு பள்ளி கல்வித்துறை சார்பாக ஏதாவது ஒரு விளக்க அறிக்கை இல்ல இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, இனி சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது அறிக்கை கொடுக்கலாம்ல. ஆனா ராஜ்மோகன் இதுவரைக்கும் வாய் திறக்கல. அப்புறம் ராஜ்மோகன் அண்மையில பேசுறப்ப சொல்றாப்புல, தனியார் பள்ளிக்கூடங்கள் நடத்துறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நகைகளை அடகு வச்சு ரொம்ப சிரமத்துக்கிடையே தனியார் பள்ளிகளை நடத்துறாங்க. இனிமே தனியார் பள்ளிக்கூடங்கள் லஞ்சம் கொடுத்து ஒப்புதல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, தாவேக அரசு தடுத்து நிறுத்தும். இந்த தனியார் பள்ளிக்கூடம் நடத்துறவங்க அது லாப கணக்கு இல்ல, புண்ணிய கணக்கு அப்படின்னு அப்படியே கரிசனம் பேசியிருக்காப்புல ராஜ்மோகன். இப்ப தனியார் பள்ளிக்கூடங்கள் அவங்க ஒப்புதலுக்கு லஞ்சம் கொடுத்து வந்தாங்க, இப்ப லஞ்சம் நிறுத்தப்பட்டுச்சுன்னா அப்ப கேள்வி ஒண்ணுதான். கடந்த ஆட்சி காலம் அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதற்கு முந்தைய அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல அன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இப்போது தாவேகால் இருக்கக்கூடிய செங்கோட்டையன். இதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காலத்துல லஞ்சம் வாங்கப்பட்டுச்சுன்னா அந்த கருத்தை உள்ளபடியே நானும் ஏத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செங்கோட்டை இருந்தப்ப காசு வாங்கப்பட்டுச்சா இல்லையா, இந்த கேள்விக்கு போக சொல்லணும். அப்படி காசு வாங்கினாங்கன்னா லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். இங்க கொடுத்தவனை கைது பண்ணுங்க, சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்துங்க. அதே போல வாங்கின பள்ளிக்கூடங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதுக்கு என்ன பதில் இருக்கு? அத லஞ்ச ஒழிப்புத்துறை
கையில் எடுத்து எத்தனை பள்ளிக்கூடங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு? ஒண்ணும் இல்லை. சரி, தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து ஒப்புதலுக்கு லஞ்சம் கொடுக்க தேவையில்லைன்னா மகிழ்ச்சி. அதே சமயம் தனியார் பள்ளிக்கூடங்கள் கட்டண கொலையில் ஈடுபடாது. ஜூன் மாசம் பிறந்தா ஒவ்வொரு பெற்றோரும் ஐயோ என்ன பண்ண போறோம், 2 லட்சம் கட்டணுமே, 1 லட்சம் கட்டணுமே, என்ன பண்ண போறோம் தெரியாம விழிவிரிஞ்சு தவிக்கிறாங்கல்ல, படாது பாடு படுறாங்கல்ல, நகை இருந்தா அடமானம் வச்சுட்டு கொண்ட கட்டுறாங்கல்ல, இல்ல கடன் வாங்க வீடு ஏறி இறங்குறாங்கல்ல, அந்த நிலையை போக்க தனியார் பள்ளிகள் கட்டண கொலையில் ஈடுபடாது, அவங்க முறையீடாக 1 ரூபா காசு வாங்க மாட்டாங்க என்கிற நிலையை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவாதப்படுத்திருக்காரா? இதைத்தான் சீமான் கேட்கிறாங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள் மீது இவ்வளவு கரிசனம் காட்டக்கூடிய அமைச்சர் அரசு பள்ளிக்கூடங்கள்ல உட்கட்டுமானம் சரியா இருக்கா? அந்த உட்கட்டுமானத்தை ஏற்படுத்துவதற்கு முந்தைய திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில சரியா இல்ல, உங்க ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, தொடங்கி வைக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அதே போல தனியார் பள்ளிக்கூடங்கள் லஞ்சம் கொடுத்து அங்க பாதிக்கப்படக்கூடாது என்று கவனம் எடுக்கிற தாவேக அரசு அந்த தனியார் பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை சேர்த்த பெற்றோர் கட்டண கொள்ளைக்கு ஆளாகி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அதை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இதைத்தான் நச்சிமான் கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்லலாம், பள்ளி கல்வித்துறை சார்பாக உரிய விளக்கத்தை அளிக்கலாம். ஆனா அதை செய்யாம சம்பந்தமே இல்லாம குறுக்கு நடுக்குமா ஒரு ஆள் ஓடுது. யாரும் பார்த்தா நம்ம நண்பன் லயலா மணி. அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாப்புல, தனக்கு என்ன தெரியுதோ அதை கொஞ்சம் திருச்சி அடிச்சு விடுவாப்புல. திமுக அரசுல எப்படி இருந்துச்சு தெரியாதா, திமுக அரசுல பள்ளி கல்வித்துறை எவ்வளவு மோசமா இருந்துச்சு அப்படி இப்படின்னு அதை கேட்டீங்களா, அதை பேசுறீங்களா அப்படின்னு தம் கட்டி ராஜ்மோகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, ராஜ்மோகன் மேல உங்களுக்கு என்ன வன்மோ அப்படின்னு கிளம்பியிருக்காப்புல. திமுக ஆட்சி காலத்துல பள்ளி கல்வித்துறை மோசமாக இருந்த போது அதை கண்டித்து அண்ணன் சீமான் பேசியிருக்காங்க. திருவள்ளூர்ல ஒரு பள்ளிக்கூடத்துல சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறந்து போனப்பையா இருக்கட்டும், இல்ல 207 பள்ளிக்கூடங்களை மூட போறேன் அப்படின்னு அரசு தரப்புல திமுக ஆட்சி அறிவிச்சப்ப இதுதான் திராவிட மாடலா என்று கேள்வி கேட்டு அறிக்கை விடுத்ததான் நன்சீமான். இது எதுவே தெரியாம சம்பந்தமே எல்லாம் குதிக்கிறது. ராஜ்மோகன் நீங்க கேள்வி கேட்கிறீங்களா அப்படி இப்படின்ட்டு சம்பந்தமே இல்லாம லயலா மணி குதிக்கிறாப்புல. நாங்கள் பதிலடி கொடுப்போம், கொடுக்க தயங்க மாட்டோம். தொலைக்காட்சி விவாதத்துக்கே வர்றது கிடையாது. தொலைக்காட்சி விவாதத்துக்கு வந்து பேசினாலும் என்ன பேசுறீங்க, எந்த லட்சணத்துல பேசுறீங்க, எப்படி உருட்டுறீங்கிறத எல்லாரும் பாக்குறாங்க. இதுல பதிலடி கொடுப்பாராம். என்ன கொடுக்க போறாரு, நீங்க திமுக ஆதரவாளம் ஆயிட்டீங்கிறாப்புல. இன்னைக்கு பேசாருங்க திருமாவளவன், இன்னைக்கு பேசுறாப்புல. என்ன பேசுறாப்புல, அதாவது தாவேகாவோடு நாங்க கூட்டணியில இல்ல, ஆனா திமுகவோடு நட்பு தொடருதுங்கிறாப்புல. திமுகவோட நட்பு தொடருதுன்னா இது என்ன அர்த்தம்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஐயா வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாம் திமுகவை தோழமை சக்திங்கிறாங்க. அவங்க தீய சக்தின்னு சொல்லல, தோழமை சக்தின்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தாவேகாவோட கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த தலைவர், அவங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு, இந்தியா கூட்டணியில தொடர்ந்து நீடிக்கணும். யாரு? திமுக. நாம செயல்படணும், ஒன்றிணைஞ்சு போராடணுங்கிறாப்புல. நீங்க திமுக தீய சக்திங்கிறீங்க, இந்தியா கூட்டணிக்குள்ள திமுக இணைஞ்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாப்புல. அதை பத்தி உங்க கருத்து என்ன, பார்வை என்ன? அதுக்கெல்லாம் ஒரு பதிலும் கிடையாது, ஒரு மண்ணும் சொல்ற கிடையாது. ஆனா போற போக்குல ஒரு பொது நிகழ்வுல உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சிட்டா திமுகவோட பி டீம், திமுக உறவுல இருக்காங்க. திமுக ஆட்சியில முழுக்க எல்லாத்தையும் எதிர்த்துனது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. திமுக கோட்பாடுன்னு சொன்ன திராவிடத்தை கிழிச்சு தொங்க விட்டதா இருக்கட்டும், திமுக சொன்ன பெரியாங்கிற பிம்பத்தை உடச்சு இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அண்ணன் சீமான் தான். அதனால இந்த திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பை பத்தி பாடம் எடுக்கிற அதிக பிரசங்கித்தனமான வேலை லயலா மணி போன்ற ஆட்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அன்போடு நம்ம அறிவுறுத்துறோம். அப்புறம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் செஞ்சிருக்கு. என்னன்னா, அண்மையில ஆதரவு பேசுறப்ப கரூர்ல காவல்துறையை வச்சு கொன்னு குவிச்சாங்க அப்படின்னு ஆதரவு பேசினாப்புல. அதை கண்டிச்சு திமுக தரப்புல உச்ச நீதிமன்றம் போய் அவசர வழக்கா விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. கரூர்ல காவல்துறை வச்சு கொன்னு குவிச்சோம் அப்படின்னு ஆதரவு பேசுறாரு. இப்ப வரக்கூடிய 10ஆம் தேதியே நம்ம
விஜய் வந்து கரூருக்கு போறாரு, அங்க வந்து முதலமைச்சரோ அமைச்சர்களோ இந்த கரூரை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு அவங்க தடை கேட்டு அவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க. அங்க போறப்ப விஜய் மீது குற்றச்சாட்டை வந்து வைக்கிறப்ப, திமுக தரப்பு வழக்கறிஞர் ரஞ்சித்குமார் வைக்கிறப்ப உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து கோவப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குல வந்து எஃப்ஐஆர்ல கூட விஜய் பேர் இல்ல, அவரை எப்படி அக்யூஸ்ட்னு சொல்லுவீங்கன்னு. நியாயமா இந்த அவமானம், இந்த செருப்படி திமுகவுக்கு தேவைதான். ஏன்னா 41 பேர் இறந்து போனப்ப கூட ஒரு வழக்கு போடாம, விஜய் மேல வழக்கு போடாம, முதல் தகவல் அறிக்கையில விஜய் பேரை சேர்க்காம, எந்த சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கும் உட்படுத்தாம விஜயை தப்பிக்க விட்டது திமுக. அதே போல விஜய் மேல எந்த பழியும் வந்துடக்கூடாதுன்னு கருத்துருவாக்க அரசியல்ல காப்பாத்தி விட்டது அதிமுக. 2 கட்சி விஜயை காப்பாத்தி விட்டுச்சு. அதற்கான பிரதிபலனை எதிர்மனை அன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கு. அதனால திமுக பட்ட அவமானம் திமுகவுக்கு தேவையானதுதான், உண்மையிலே தேவையானதுதான். ஒரு நாட்டுல ஆளுங்கட்சி சரியா இருக்கணும், இல்ல ஆளுங்கட்சியை நெறிப்படுத்த எதிர்கட்சியாவது சரியா இருக்கணும். தமிழ்நாட்டில் சாபக்கேடு ஆளுங்கட்சியும் சரியில்லை, எதிர்கட்சியும் சரியில்லை.